காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. அத்திவரதர் வைபவம் 48 நாட்கள் முடிந்த இன்றைய கடைசி நாளை எட்டியிருக்கிறது. இன்றைய கடைசி நாளின் நிகழ்வுகள் என்னென்ன இருக்கும்? உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் இந்த நிகழ்வின் சிறப்பு என்ன? நிச்சயமாக, அதாவது கடந்த 48 நாட்களாக அத்திவரதர் மக்களுக்கு அருள்பாலித்து வந்திருந்தார். ஏறத்தாழ 1,07,500 பேர் அத்திவரதர் தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் 48ஆம் நாளான இன்று அத்திவரதர் காவி மற்றும் ஆரஞ்சு நிற பட்டாடை உடுத்தி பக்தர்களுக்கு காட்சி காத்துக் கொண்டிருக்கிறார். இன்று பொதுமக்கள் மற்றும் விஐபி யாருமே உள்ள அனுமதி கிடையாது. இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுடைய உற்சவர் வரதராஜ பெருமாள் சுவாமி, அதே போல் அவர் அத்திவரதரை நேரடியாக அவருடன் சந்தித்து அதன் பிறகு அத்திவரதற்கு உண்டான ஆகம விதி சம்பிரதாயங்கள் முழுவதும் நிறைவடை அடைந்து இரவு 7 மணிக்கு மேல் அத்திவரதரை அந்தசரஸ் கோலத்தில் மறுபடி குறிக்க வைப்பதற்கு உண்டான நடவடிக்கை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுடைய உற்சவர் அத்திவரதரை சந்திக்க இருக்கிறார். அதுக்காக தற்போது பத்திரிகையாளர்கள் சிறப்பாக வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இறுதியாக தரிசனத்தை பொதுமக்களுக்கு அத்திவரதர் ஊடகங்கள் வாயிலாக காண்பதற்குண்டான ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. வேதவள்ளி, பிரசன்னா, ஆகம விதிகள் நிறைவேற்றப்பட்டு அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் எடுத்து வைக்கப்படும் அந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்பார்கள்? யாருக்கெல்லாம் அனுமதி இல்லை? அந்த நிகழ்வின் பொழுது அனந்தசரஸ் குளத்தில் அத்திவரதரை உள்ளே வாசம் செய்ய வைக்கும் பொழுது குறிப்பிட்ட மாவட்ட நிர்வாகத்தில் கூடிய உயரதிகாரிகள் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். காவலர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அனந்தசரஸ் குளத்திற்குள் செல்வதற்கு உண்டான அனுமதி வெறும் பட்டாச்சாரிகளுக்கு மட்டுமே தான் உள்ளன. அதே போல் அத்திவரதரை தூக்கி கொண்டு அந்த குளத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சாமானிய மக்கள் மட்டுமே அந்த குளத்தில் இருப்பார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அத்திவரதற்கு உண்டான ஆகம விதி பிரகாரம் அனைத்து சம்பிரதாயங்களும் முடிவு பெற்று அத்திவரதரை அந்தசரஸ் குளத்தில் வைப்பதற்கு உண்டான முறையை தற்போது பட்டாச்சாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். வேதவள்ளி, பிரசன்னா, இவ்வளவு நாட்களாக லட்சம் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். அவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இப்ப அந்த கூடாரங்கள், அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டு விட்டனரா? அதாவது மாவட்ட காஞ்சிபுரம் நகர் பகுதிக்குள் நுழைவாயில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அனைத்து தடுப்புகளும் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டன. அதே போல் மேற்கு கோபுர வாயிலில் இருந்த தடுப்புகளும் அகற்றப்பட்டு விட்டன. தற்காலிக பேருந்துகளில் ஒளிமுகமதுப்பேட்டை மற்றும் பச்சையப்பா கல்லூரியில் இருந்த தற்காலிக பேருந்து அனைத்தும் தளர்த்தப்பட்டன. ஓரிக்கை பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் மட்டுமே தற்போது இயங்கி வருகிறது. அத்திவரதர் வைபவத்திற்காக வந்த பணியாளர்களில் துப்புரவு பணியாளர்களும் காவலர்களும் மட்டுமே குறிப்பிட்ட அளவு இங்கே இருக்கிறார்கள். இதர துறை பணியாளர்கள் அனைவருமே நேற்றோடு அவர்கள் சென்று விட்டார்கள். தற்சமயம் வரதராஜ பெருமாள் கோயில் உள்ள பக்தர்கள் யாருமின்றி, அதே போல் மாட வீதியிலும் யாருமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. வேதவள்ளி, பிரசன்னா, கோவில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் இந்த நிகழ்வு, இதை காணுவதற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இருக்கிறதா? அதற்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்படுவார்கள்? பக்தர்கள் யாரும் இல்லாமல் வெறிச்சோடி கோயில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்படுகிறார்கள்? உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வின் பொழுது வரதராஜ பெருமாள் கோயில் சுற்றி உள்ள மாட வீதியில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரிகளும் அச்சர்களுடைய குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் அத்திவரதருடைய 48ஆம் நாளான இன்று அத்திவரதருடைய காட்சியை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் பத்திரிகையாளர்களுக்காக சிறப்பு அனுமதி கொடுத்து மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் பிரகாரம் தற்போது உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு உண்டான உத்தரவையும் அவர் பிறப்பித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அத்திவரதர் பொதுமக்களுக்கு காட்சி அளித்திருக்கிறார் நம் ஊடகங்கள் வாயிலாக. தற்சமயம் பத்திரிகைகள் அனைவருமே அத்திவரதரை காண்பதற்காக ஒரு வசந்த மண்டபத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரசன்னா, இவ்வளவு நாட்களாக, இந்த 48 நாட்களாக இந்த சிறப்பான வைபவத்தில் எத்தனை மக்கள் பங்கு பெற்றனர்? எவ்வளவு பேர் அத்திவரதரை தரிசனம் செய்தார்கள்? எவ்வளவு காணிக்கை செலுத்தப்பட்டது? எவ்வளவு பொருட்செலவு இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் ஆனது போன்ற விவரங்கள் எல்லாம் எப்போது தெரிய வரும்? அதாவது ஜூலை 1ஆம் தேதி அத்திவரதர் வைபவம் மாவட்ட நிர்வாகத்தால் தொடங்கப்பட்டது. ஜூலை 1ஆம் தேதி லட்சத்திற்கும் குறைவான பக்தர்களே முதல் நாள் தரிசனம் மேற்கொண்டார்கள். அதன் பிறகு படிப்படியாக 2 லட்சத்தில் இருந்து இறுதியாக 4 லட்சம் வரை பக்தர்கள் அத்திவரதர் தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார்கள். கடந்த 47 நாட்களில் இதுவரை 1,07,500 பக்தர்கள் அத்திவரதரை தரிசனம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வைபவம் ஆரம்பிக்கும் முதல் நாளில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அதே போல் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மிக குறைவாகவே இங்கே பணியமர்த்தப்பட்டார்கள். உதாரணத்திற்கு காவலர்கள் 2,500 பேர் தான் பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் வைபவம் முடியும் அந்த தருவாயில் காவலருடைய எண்ணிக்கை
12,500 உயர்த்தப்பட்டிருந்தது. அதே போல் மித்த துறை சார்ந்த சுகாதார பணியாளர்கள், இந்து அறநிலைத்துறை பணியாளர்கள் உட்பட அனைத்து துறை பணியாளர்களுமே மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து வரவைக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் 1,500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இங்கு வந்து பணியமர்த்தப்பட்டிருந்தார்கள். வரதராஜ பெருமாள் கோயிலில் அத்திவரத வைபவத்தின் போது உண்டியல் காணிக்கை மட்டும் ஏறத்தாழ 7 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகியுள்ளது. வேதவள்ளி, அத்திவரத தரிசனம் அடுத்து 2059ஆம் ஆண்டுதான் நிகழும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மக்களாகட்டும், தமிழக மக்களாகட்டும் 1 கோடிக்கும் அதிகமானோர் அத்திவரதரை தரிசனம் செய்திருக்கிறார்கள். இதற்காக ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்களின் கருத்து இந்த முடிவுற்ற நிலையில் என்னவாக இருக்கிறது? மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக நாம் நேரடியாக கேட்கும் பொழுது அவர் மிக உணர்வு ரீதியாகவே இதை வந்து வெளிப்படுத்தி சொல்லியிருந்தார். ஏனென்றால் அத்திவரதருடைய தரிசனம் 47 நாட்களும் நான் முழுமையாக பார்த்திருக்கிறேன் என்று அவரும் தெரிவித்திருக்கிறார். அதே போல் காவல்துறையில மேல் அதிகாரிகள், டிஐஜியிலிருந்து ஐஜி, ஏடிஜிபிலிருந்து அனைவருமே இந்த பணியில் வந்து ஆத்மார்த்தமாக காவலர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பெருமையை அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல் இந்த ஒரு வைபவம் வந்து ஆரம்பத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு நாளைக்கு தோராயமாக 50,000 பேர் மட்டுமே தான் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வைபவத்தின் மொத்த கணக்குமே 25 லட்சம் தான் வருவார்கள் என தோராயமாக கணக்கு வைத்திருந்தார்கள். ஆனால் பக்தருடைய எண்ணிக்கை 1 கோடிக்கும் மேல் தாண்டியதனால் அத்திவரத வைபவத்தில் சிறப்பாற்றிய அந்த பணியாற்றிய ஊழியர்கள், மாவட்ட நிர்வாகத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கும் இது சிறந்த அனுபவமாக இருக்கும் என தெரிவித்திருந்தார்கள். திலகவதி, பிரசன்னா, எப்போதும் போல பக்தர்கள் இனி எப்போதிருந்து அனுமதிக்கப்படுவார்கள்? ஏன்னா 48 நாட்கள் அங்கு கட்டுப்பாடுகள் இருந்தது, சிறப்பான ஒரு வைபவம் நடைபெற்றது. இனி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எப்போதும் போல பக்தர்கள் எப்போதிருந்து வந்து செல்லலாம்? நாளையிலிருந்து வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு உண்டான வழக்கமான உற்சவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் வரதராஜ பெருமாள் கோயிலில் மூலவரை சந்திப்பதற்கு உண்டான அனுமதி நாளையிலிருந்து அவருக்கு வந்து வழங்கப்படும். அதே போல் திங்கட்கிழமையிலிருந்து மாவட்டத்தில் காஞ்சிபுரம் உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அறநாள் பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த வைபவத்திற்காக கடந்த 48 நாளுமே பள்ளிகள் அறநாள் மட்டுமே இயங்கி வந்தன. அதுவும் திங்கட்கிழமையிலிருந்து முழுமையாக வந்து செயல்பட தொடங்கும். அதே போல் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள், இந்த அத்திவரத வைபவத்திற்காக வந்த பணியாளர்கள் பெரும்பாலானோர் கிளம்பி சென்று விட்டார்கள். தூய்மை காவலர்கள் மட்டுமே தற்போது இங்கிருந்து பணியில் வந்து குறைந்தளவே இருக்கிறார்கள். நகர பகுதிக்குள் அமைக்கப்பட்டிருந்த கட்டமைப்புகள் அனைத்துமே வந்து தளர்த்தப்பட்டு விட்டன. போக்குவரத்து சீராக வந்து கொண்டிருக்கின்றன. இது தற்போது வரை இந்த பகுதியில் இந்த அந்தசரஸ் குளத்தில் அத்திவரதரை வாசம் செய்ய வைத்ததற்கு பிறகு வழக்கமான நடைமுறை வந்து என்னெல்லாம் இருந்ததோ அது அனைத்துமே வந்து முழுமையாய் தொடரும் என மாவட்ட சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசன்னா, இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் கதிரவன் காஞ்சிபுரத்திலிருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். கதிரவன், 48 நாட்களாக நடைபெற்று வந்த அத்திவரதர் வைபவம் இன்று கடைசி நாளை எட்டியிருக்கிறது. தற்போதைய களசூழல் என்னவாக இருக்கிறது? 48 நாட்களாக நடைபெற்று வந்த அத்திவரதர் வைபவம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று இரவு 1 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. இன்று காலை பக்தர்கள் எங்கேயும் அனுமதிக்கப்படவில்லை. இன்று சுவாமிக்கு தரிசனம் மட்டுமே செய்யப்படுகிறது. சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இன்று இறுதி நாளான இன்று பக்தர்களை காவல்துறையினர், பணியில் இருந்த காவல்துறையினரை தரிசிக்க சில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலே இன்று இந்த தரிசனம் எல்லாம் முடிந்த பிறகு காலையிலிருந்தே பூஜைகள் எல்லாம் துவங்கிவிட்டன. தொடங்கி நடந்து வருகிறது. இறுதியாக புஷ்பாஞ்சலி சேவை என்று ஒன்று நடைபெறும். அதாவது புஷ்பங்களை கொண்டு இறைவனை தரிசிப்பார்கள். அவர்களுக்கு மலரை கொண்டு அலங்கரித்து மலரால் அவர்களை மந்திரங்கள் சொல்லி ஓதுவார்கள். அது முடிந்த பிறகு, அதாவது இது எதற்கு செய்கிறார்கள் என்றால், அத்திவரதர் எடுத்து 48 நாட்கள் வைத்து பூஜை செய்துள்ளோம். தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அதனை பொறுத்து அருளி ரட்சிப்பாயாக என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த சேவை நடைபெறும். இதன் பிறகு ஏற்கனவே சுவாமிக்கே அடிக்கடி தைல காப்பு நடைபெறுகிறது. அந்த தைல காப்பு நடைபெறும். மூலிகை பொருட்களை கொண்டு அந்த தைல காப்பு நடைபெறும். அதன் பிறகு வேத மந்திரங்கள் முழங்க வாத்திய இசையுடன் அத்திவரதரானவர் கோயிலுடைய வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருள பண்ணி கோயிலில் உள்ள அனந்த சரஸ் குளத்துக்கு அழைத்து வரப்படுவார். அந்த அனந்த சரஸ் குளத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு இறுதி தீபாராதனை காட்டப்பட்டு இந்த ஆண்டுக்கான கல்வெட்டு, அதாவது இந்த 2019ஆம் ஆண்டில் அத்திவரதர் வைக்கப்பட்டார் என்பதற்கான கல்வெட்டும் வைக்கப்பட்டு நீர் சூழப்படும். திலகவதி, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. அத்திவரதர் வைபவம் இன்று கடைசி நாளான 48 நாட்களை இன்றோடு எட்டு இருக்கிறது. இது தொடர்பான கள நிலவரங்களை நமது செய்தியாளர் பிரசன்னா தந்து வருகிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். பிரசன்னா,
இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. இப்ப இவ்வளவு நாட்களாக 48 நாட்களாக அங்கு எதையும் பொருட்படுத்தாமல் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவலர்களாகட்டும் பணியாளர்களாகட்டும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு சார்பாக அவர்களுக்கான ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த 48 நாட்களும் இங்கு பணியமர்த்தப்பட்டிருந்த தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்த பணியாளர்களுக்கு இரட்டைப்படி வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை தமிழக அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல் இங்கு பணியாற்றிய பணியாளர்கள் அத்திவரதர் வைபவம் முடிந்து அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பிய பிறகு அவர்களுக்கு குறைந்தது 3 நாட்களாவது எங்களுக்கு விடுப்பு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் சார்ந்த மேலதிகாரிகளுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் விரைவில் பரிசீலிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பணியாற்றிய அத்திவரதர் வைபவத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் நம்மிடம் கூறியது என்னவென்றால், கடந்த இந்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகாமகம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பொழுது அங்கிருந்த பணியாற்றிய ஊழியர்களுக்கு மத்திய அரசும் அந்த மாநில அரசும் இரட்டைப்படி வழங்கியது போல் இந்த அத்திவரதர் வைபவத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எங்களுக்கு உண்டான இரட்டைப்படி வழங்க முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். திலகவதி, பிரசன்னா, தற்போது அத்திவரதர் முன்பாக திரை அமைக்கப்பட்டு அங்கே மக்கள் குழுமை இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்ன நடைபெற்று அத்திவரதற்கு உண்டான சிறப்பு அலங்காரங்கள் தற்பொழுது திரைக்கு பின்னால் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மணி அந்த திரைகள் விளக்கப்பட்டு அத்திவரதர் பக்தர்களுக்கு இறுதியாக காட்சி அளிப்பதற்கு உண்டான அந்த நிகழ்வை தற்போது நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த அத்திவரதற்கு உண்டான அந்த திரைகள் விளக்கப்பட்டு அத்திவரதர் காட்சி அளிக்க இருக்கிறார். பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த பகுதியில் ஒன்று கூடி குழும்பியிருக்கிறார்கள். அதே போல் அத்திவரதரை சந்திப்பதற்கு உண்டான உற்சவர் சிலையையும் தற்போது அலங்காரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் இன்னும் சில மணி நேரங்களில் அத்திவரை சந்திப்பதற்கு உண்டான அந்த சூழலில் அவர் பல்லாக்கில் அழைத்து வர இருக்கிறார்கள். திலகவதி, பிரசன்னா, இப்போ அத்திவரதர் சிலையை குளத்திற்குள் இருந்து எடுக்கும் போதும் சரி குளத்திற்குள் வைக்கும் போதும் சரி இந்த நிகழ்வுகளில் பட்டாச்சாரியார்கள் சில பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. மற்ற பொதுமக்களுக்கோ வேறு யாருக்கும் அங்கு அனுமதி இல்லை. அதன் பின் இருக்கும் நம்பிக்கை என்ன? அது எதனால்? அதாவது ஆகம விதி பிரகாரம் பட்டாச்சாரியர்களுக்கு மட்டுமே அத்திவரதரை அந்தசரசுக்குள் கொண்டு போய் வைப்பதற்கும் அதே போல் அந்தசரசிலிருந்து வெளியே எடுப்பதற்கும் உண்டான முழு உரிமை பட்டாச்சாரியர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என நம்பப்படுகிறது. நேரத்தில் கடந்த 37ஆம் ஆண்டும், அதாவது 1937ஆம் ஆண்டும் சரி, அதே போல் 1979ஆம் ஆண்டும் சரி, அத்திவரதரை வெளியே உள்ளே வைக்கும் பொழுதும் அந்தந்த காலங்களை குறிக்கும் அந்த நிகழ்வை அத்திவரதரை அந்தசரஸ்குளத்தில் வைக்கக்கூடிய அந்த நீராளி மண்டபத்தின் அடிப்பகுதி பொறிக்கப்பட்டிருக்கிறது. 1937 பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 79 பொறிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது இந்த வைபவத்துடைய நிகழ்வையும் அவர் கல்வெட்டாக பொறித்து அந்தசரஸ் குளத்தில் வைப்பதற்கு உண்டான நடவடிக்கையில் தற்போது முழுவீச்சில் மாவட்டம் ஈடுபட்டிருக்கிறது. இப்போ உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நடைபெறவிருக்கிறது. அங்க வசந்த மண்டபத்தில் குழுமி இருப்பவர்கள் முக்கியமான பிரமுகர்கள் யார் யார் பிரசன்னா? தற்சமயம் காவல்துறையோட உயர் அதிகாரிகளும் பட்டாச்சாரிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் தற்போது இந்த வசந்த மண்டபத்தில் தற்போது இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகு அந்த திரைகள் விளக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்கு உண்டான காட்சியை தற்போது நம்மால் பார்க்க முடியும். காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளும் பட்டாச்சாரியர்கள் குடும்பத்தினரும் இந்த பகுதியில் அதிக அளவு இருக்கிறார்கள். பிரசன்னா, இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் அத்திவரதரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கிறார். அதற்கான அத்திவரதருக்கான சிறப்பு அலங்காரங்கள் திரை மறைவிற்கு பின் நடத்தப்பட்டு வருகிறது. வரதராஜ பெருமாள் கோவில் வாகன மண்டபத்தில் உள்ள உற்சவர் பல்லக்கில் இன்னும் சற்று நேரத்தில் அத்திவரதரை சந்திக்கிறார். அந்த சிறப்பான நிகழ்வு 48வது நாளான கடைசி நாளான இன்று நடைபெறுகிறது. இதற்கு பிறகு ஆகம விதிகள் நிறைவேற்றப்பட்டு அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் மீண்டும் வைக்கப்படுவார். அத்திவரதரை குளத்தில் வைக்கும் முன்பு தைல காப்பு செய்யப்படும். 2019 அத்திவரதர் தரிசனம் தந்த நாட்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஒரு கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு அந்த கல்வெட்டும் குளத்தில் வைக்கப்படும் என்பது தகவலாக இருக்கிறது. 48 நாள் தரிசனத்திற்கு பிறகு அத்திவரதர் இன்று இரவு 7 மணி அளவில் அனந்தசரஸ் குளத்தில் மீண்டும் வைக்கப்படவிருக்கிறார். இதற்கு பிறகு மீண்டும் 2059ஆம் ஆண்டுதான் அத்திவரதர் மீண்டும் தரிசனம் தருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடந்த 48 நாட்களில் சுமார் 1 கோடி பக்தர்களுக்கும் மேலாக அத்திவரதரை தரிசித்திருக்கிறார்கள் என்பது தகவலாக உள்ளது.
அத்திவரதர் குளத்திற்குள் வைக்கப்படும் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பட்டாச்சாரியர்கள் சில பணியாளர்கள் மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பக்தர்கள் வேறு யாரும் அதனை பார்க்கக்கூடாது என்பதும் கட்டுப்பாடாக இருக்கிறது. அத்திவரதர் தரிசனம் நிறைவடைந்ததால் காஞ்சிபுரம் நகரமே இன்று வெறிச்சோடி காணப்படுகிறது என்ற தகவலையும் நமது செய்தியாளர்கள் அந்த களத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை அத்திவரதர் தரிசனத்தில் உண்டியல் காணிக்கையாக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அத்திவரதர் உற்சவர் சந்திக்கும் அந்த நிகழ்வானது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. நமது செய்தியாளர்களும் களத்திலிருந்து தகவல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் நமது செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். பேசலாம். கதிரவன், இன்று இரவு 7 மணி அளவில் அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் மீண்டும் வைக்கப்படுகிறார். அதற்காக அந்த குளத்தை சீர் செய்து எது போன்ற ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறார்கள்? அந்த குளத்தை பொறுத்தவரையில் அனந்தசரஸ் குளம் எப்போதும் நீர் இருக்கக்கூடிய குளம். இந்த குளத்தில் உள்ள நீரை அகற்றுவதற்காக ஏறத்தாழ ஜூன் மாதம் முதலிலிருந்தே இந்த பணிகள் தொடங்கிவிட்டன. பெரிய ராட்சத ஜெனரேட்டர்கள் மூலமாக இந்த குளத்தில் உள்ள நீரானது உறிஞ்சப்பட்டு இந்த குளத்திற்கு சற்று தூரம் அருகே உள்ள பொற்றாமரை குளம் என்ற ஒரு குளம் உள்ளது. அந்த குளத்திலானது நீர் இறைக்கப்பட்டு மணல் மூட்டைகள் ஆங்காங்கே போடப்பட்டு அதன் பிறகுதான் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி அத்திவரதர் எடுக்கப்பட்டார். அதாவது அத்திவரதர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரையில். ஆனால் அத்திவரதர் எடுக்கப்பட்டது ஜூன் மாதம் 27ஆம் தேதியே எடுக்கப்பட்டு விட்டார். அவர் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்த நாள் மட்டும்தான் 48 நாள். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜூன் மாதம் 27ஆம் தேதி பட்டாச்சாரியர்கள் மூலமாக வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள அனந்தசரஸ் குளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டார். கதிரவன், இணைப்பிலே இருங்க, ஒரு நொடி நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் திருமதி சிந்துஜா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சிந்துஜா. வணக்கம். வணக்கம். வரதராஜ பெருமாள் கோவில்ல இன்றைக்கு உற்சவர் அத்திவரதரை சந்திக்கிறார். இந்த நிகழ்வின் பின்னணி என்ன? இதற்கு பின் இருக்கும் நம்பிக்கை என்ன? ஹலோ, இணைப்புல இருக்கீங்க சிந்துஜா. இன்றைக்கு உற்சவர் அத்திவரதரை சந்திக்கிறார். இந்த நிகழ்வின் சிறப்பு என்ன? இதற்கு பின் இருக்கும் நம்பிக்கை என்ன? அதாவது ஒரு மூலவரும் உற்சவரும் சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுவும் இந்த அத்திவரதர் அப்படிங்கிறவர் 40 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியவர். அதே தெய்வம் தான் உற்சவராகவும் அருள் பாலிக்கிறார். அதாவது இது தத்துவத்தை தான் காண்பிக்கிறது. அதாவது நம்ம வைகுண்ட ஏகாதசி போது அந்த பெருமானை எப்படி பாக்குறதுக்கு ஆசைப்படுவோமோ அப்பயும் உற்சவர் சந்திக்கக்கூடியதான வைபவம் நடக்கும். அப்படி பத்தி ஊரான் புள்ளை ஊர்வான் அணிமடியின் துத்தி சேர்நாகத்தின் பின் துயில்வான் முத்தி மறையாவான் மாக்கடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பேரான். இப்படி அந்த அத்திவரதரை பத்தி பூதத்தாழ்வார் கொண்டாடும் போது இன்றைய தினம் ஒரு குறிப்பிடத்தகுந்த நாள். இன்னைக்கு அத்திவரதர் இதோட அனந்தசரஸ் குளத்துக்குள்ள போறார். இதோட திருப்பி 2059 வரப்போறார். அப்படி இருக்கும்போது உற்சவ பெருமான் அவரை தரிசிப்பது என்பது ஒரு ஆண்டாண்டு கால ஐதீகம். இந்த பெருமானுக்கு பண்ணக்கூடிய உபச்சாரங்கள் எல்லாம் முடிந்து, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிந்து அந்த பெருமானை வழி அனுப்பி வைப்பதாய் ஒரு ஐதீகம். அது உற்சவர், இந்த உற்சவருக்கும் பாத்தீங்கன்னா அந்த மூலவருக்கு உண்டான அந்த தடங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது இந்த அத்திவரதர் ஆதி மூலவர் அப்படிங்கறதுனால இந்த மூலவரும் உற்சவரும் சந்திக்கக்கூடியதுங்கிறது ஒரே தெய்வம் தான். இதுல நிறைய இடத்துல இதனுடைய குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது திருப்பதியில வராகருடைய க்ஷேத்திரம் தான் அது. திருப்பதிங்கிறதே வராக பெருமானுடைய க்ஷேத்திரம். அது இந்த சீனிவாச பெருமான் அதுக்கப்புறம் வர ஏற்கனவே பாத்து
மொபைல் மொபைல் காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் கோவிலில் இன்று உற்சவர் அத்திவரதர் சந்திக்கும் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக அத்திவரதருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தற்போது சிறப்பு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். இன்று பக்தர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. இதனால் அங்கு பட்டாச்சாரியார்கள், பத்திரிகை துறையினர், செய்தியாளர்கள், காவல்துறையினர் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த வகையில் கடைசி நாளான இன்று பக்தர்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படாத நிலையில் நேரலையாக அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அத்திவரதருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தற்போது தீபாராதனை நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. அத்திவரதர் வைபவத்தின் கடைசி நாள் இன்று 48வது நாளான இன்று இரவு 7 மணி அளவில் அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் ஆகம விதிகள் நிறைவேற்றப்பட்டு அனந்தசரஸ் குளத்திற்குள் மீண்டும் வைக்கப்படுகிறார். அதற்கு முன்பாக ஒரு நிகழ்வு, அத்திவரதரும் உற்சவரும் சந்திக்கும் அந்த நிகழ்வானது இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற உள்ளது. அதற்காக தற்போது நின்ற கோலத்தில் இருக்கும் அத்திவரதருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. திரைமறைவில் அலங்காரங்கள் நடைபெற்றன. தற்போது அந்த திரை விலக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தோடு தீபாராதனையும் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் பேசலாம். திருமிகு சிந்துஜா, இப்போ இதற்கு முன்னாடி இந்த அத்திவரதர் வைபவம் இதெல்லாம் முடிந்து அவர் குளத்திற்குள் வைக்கப்படுவதற்கு முன்னாடி தைலக்காப்பு அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது என்ன நடைமுறை? அதாவது பெருமானுக்கே தைலக்காப்பு தான் பிரசித்தம். இப்ப பார்த்தோம்னா அத்திவரதர் மேல அது அத்தி மரம்னே தெரியாத அளவுக்கு உன்னதமான தைலக்காப்பு சாத்தப்பட்டிருக்கு. பெருமானுக்கே தைலக்காப்பு தான் ரொம்ப விசேஷம். அது மாத்திரம் இல்லாம துளசியும் தைலக்காப்பும் தான் பெருமாளுக்கே விசேஷம். அப்படி இந்த ஒரு 40 ஆண்டுக்கு ஒரு முறை 48 நாள் ஒரு மண்டலம் நம்முடைய நமக்கு மூச்சே அத்திவரதருங்கிற மாதிரி ஒரு உன்னதமான நாட்களா இப்போ ஆன்மீகத்துல சென்றது.
இப்போ அத்திவரதர் அனந்தசரஸ் திருக்குளத்துல இறங்குறதுக்கு முன்னாடி இந்த தைலக்காப்பு வைபவமானது அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பெருமையுடைய திகிரே பெருமாள் வந்தார், பேராத அருள் புழியும் பெருமாள் வந்தார், அருமறையின் உச்சி தன்னில் நின்றார் வந்தார், அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார், திருவுரையாய் தாம் பொருளை நிற்பார் வந்தார், இருவருளால் செழுங்கலைகள் தந்தார் வந்தார், மறுவலர்க்கு மயக்குரைக்கும் மாயோர் வந்தார், வானேற வழி தந்தார் வந்தார் தாமே அப்படிங்கிறார். எப்படி எதுக்காகலாம் அத்திவரதர் வந்தாருன்னு வரிசையா அங்கமுடன் அவையாகும் அரியோர் வந்தார். நமக்கு இந்த அத்திவரதர் இந்த 48 நாட்களும் கருணை கூர்ந்து நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகத்தை பொழிஞ்சிருக்காரு. அத்திவரதற்கே புருஷோத்தமன் பேரு, கொடுத்து கொடுத்து நீண்ட கைகள்னு. அதனால நமக்கு என்னென்ன வரம் வேணுமோ எல்லாத்தையும் இந்த அத்திவரதர் கொடுத்தாச்சு. நிறைய பேருக்கு ஐயோ அத்திவரதர் இப்ப குளத்துக்குள்ள போக வேண்டாமே, நம்ம தினமும் தரிசனம் பண்ணலாமே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாருக்கும் ஒரு துக்க தொண்டை அடைக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் யதார்த்தத்துக்கு நம்ம வரணும். அதனால இந்த தைலக்காப்பு சம்பிரதாயங்கள்லாம் முடிஞ்சு அத்திவரதர் அனந்தசரஸ் திருக்குளத்துக்குள் சென்றாலும் நம்முடைய மனசே கோவில், அந்த கோவிலுக்குள்ள அத்திவரதர் நிலையாக நின்று விட்டார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல. தீபாராதன வைபவங்கள்லாம் அந்த தெர விலகின உடனே நம்ம விலகாதான் நம்ம பெருமானை எப்ப பார்க்க போறோம்னு ஆசையோட அந்த பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தோம். தைலக்காப்பு அந்த வைபவங்கள்லாம் முடிச்சு பெருமான் அனந்தசரஸ் உள்ள எழுந்தருள பண்ணுவார்கள். திருமிகு சிந்துஜா, இப்போ அனந்தசரஸ் குளத்திற்குள்ள இருந்து அத்திவரதர் எடுக்கப்பட்ட போதும் மீண்டும் குளத்திற்குள் வைக்கப்படும் போதும் அதனை யாரும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின்னாடி ஏதேனும் ஐதீகம் நம்பிக்கை உள்ளதா? அப்படி எதுவும் கிடையாது குறிப்பிட்டு. ஆனா எல்லாம் எவ்வளவு பேரை பார்க்க விடுறது, அதனால அந்த ஆலய நிர்வாகிகள் அவாய்ட் ஸ்டாம்பேட் தானே தவிர பாக்கி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். வெள்ளிப்பேழையில வச்சு அத்திவரதர் அதுல ஒரு பொட்டியில வச்சு அதெல்லாம் கிடையாது. அப்படியே தான் அத்திவரதர் அந்த நாகங்கள் அந்த கற்சிலைகளோட அந்த இதோட தான் அத்திவரதர் வைக்கப்படுறார். அப்படி பார்க்க கூடாதுன்னு எந்த விதமான ஐதீகமுமே கிடையாது. இருந்தாலும் அலைக்கடல மோதி வந்துடக்கூடாதுங்கிறதுனால அது ஒரு சம்பிரதாயமா கருதப்படுகிறது. திருமிகு சிந்துஜா, இப்போ அத்திவரதர் மீண்டும் சயன கோலத்தில் குளத்திற்குள் வைக்கப்படும் போது ஆகம விதிகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்ன விதிகள், வேற என்னென்ன நடைமுறைகள் அங்க செய்வாங்க? குளத்திற்குள் வைக்கப்பட்ட பிறகு அந்த சிலையை சுற்றி என்னென்ன விஷயங்கள் செய்வார்கள்? அதாவது இது இந்த அத்திவரதர் பாஞ்சராத்திர முறைப்படி பண்ணக்கூடியதான வைபவம். அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. இப்போ அத்திவரதருக்கு பண்ணக்கூடியது, அத்திவரதருக்கு நம்ம ஆகம விதிமுறைகள் நிறைய பின்பற்றுறது கிடையாது. அத்திவரதருக்கு நைவேத்தியம் கிடையாது. அது மாதிரி பின்னமான விக்கிரகம்ங்கிறதுனால அதுக்கு நடைமுறையே வேற. இப்ப நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய வரதராஜ பெருமானுக்கு நிறைவேற்றக்கூடிய இந்த வழக்கம்ங்கிறது வேற. அதனால அது முழுக்க அது என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறது நம்மை காட்டிலும் அந்த ஆலயத்துக்கு அதிகாரிகளான அது வேதம் ஓதக்கூடியவர்கள், பிரபந்தம் ஓதக்கூடியவர்கள், அந்த பூஜை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள், அவர்கள் தான் அவர்களுடைய தனிப்பட்ட வழக்கம் இது. ஏன்னா ஒரு கோவிலுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எல்லாமே எம்பெருமான் தாங்கும் போதும் ஒரு ஆலயத்திற்குன்னு தனித்தனி வழக்கம் உண்டு. அந்த வழக்கப்படி என்னென்ன சம்பிரதாயம் இது நாள் வரையில் கடைபிடிக்கப்பட்டு வந்ததோ அதே சம்பிரதாயத்தை தொடர்ந்து கடைபிடிப்பார்கள். நன்றி திருமிகு சிந்துஜா. இணைப்பில் நிறைய விஷயங்கள் கூறியிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் அத்திவரதரை சந்திக்கும் நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. அதற்காக அத்திவரதருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தற்போது தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு அலங்காரமும் இன்று செய்யப்பட்டிருக்கிறது. 48வது நாளான இன்று, கடைசி நாளான இன்று அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் மீண்டும் வைக்கப்பட உள்ளார். கூடுதல் தகவல்களை தொடர்ந்து வழங்கி வரும் இருக்கிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, எது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் அந்த அனந்தசரஸ் குளத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன? அங்கு நடைபெறும் சம்பிரதாயங்கள் இன்றைக்கு என்னென்னவாக இருக்கும்? அதாவது உற்சவர் அத்திவரதரை சந்தித்து அவர் மீண்டும் சென்ற பிறகு அத்திவரதர் மீது தைலக்காப்பு மீதும் கூட்டப்படும். தைலக்காப்பு எதற்காக என்றால் அவர் இன்னும் 40 ஆண்டுகள் வாசம் செய்ய நீருக்குள் இருப்பார். அந்த நேரத்தில் மீன்கள், அதே போல அங்கு இருக்கக்கூடிய பாம்புகள், அந்த மாதிரி தீங்களுக்கு பூச்சிகளை அத்திவரதர் மரம் முழுதும் உடல் முழுதும் அத்தி மரங்களால் ஆனவை. அதனால் அந்த மீன்களும் அந்த இருக்கக்கூடிய பாம்புகளும் அந்த அத்திவரதை தீண்டாமல் இருப்பதற்காகவே அந்த தைலக்காப்பு தீர்க்கப்படுகிறது என்கிறது பொதுவாக நம்பப்படுகிறது. தற்சமயம் அத்திவரதர் குலத்தில் அத்திவரதை அந்தசரஸ் குலத்தில் வைத்த பிறகு பெரும்பாலான மக்களுக்கு அத்திவரதர் இந்த அந்தசரஸ் குலத்தில் இருக்கிறார் என்கின்ற விஷயங்கள் பெரும்பாலான மக்களுக்கு நன்றாகவே தெரிந்து இருக்கிறது.
ஏன்னா இனி அடுத்த காலங்கள் வரக்கூடிய பக்தர்கள் அனந்தேஸ்வரத்திற்கு நிச்சயமாக அத்திவரதரை வணங்குவதற்காக நிச்சயமாக செல்வார்கள். அதனால் இன்னும் 3 மாதங்களுக்கு இந்த அனந்தேஸ்வரத்திற்கு உண்டான போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து பலமாக போடப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல் பக்தர்கள் வரிசையாக வந்து அனந்தேஸ்வரத்தை சுற்றி வருவதற்கு உண்டான 2 வேலிகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் சரியாக 5:30 மணிக்கு அத்திவரதரை சந்திக்க உற்சவர் புறப்பாடு செய்து அவர்கள் அத்திவரை சந்திக்க இருக்கிறார். அதன் பிறகு அத்திவருக்கு ஆசிரியர் சம்பிரதாயங்கள் நிறைவேற்றப்பட்டு இரவு 10 மணிக்கு மேல் அத்திவரதரை வந்து அனந்தேஸ்வரத்திற்கு வாசல் செய்யக்கொள்ள இருப்பதாக பட்டாச்சாரியன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பிரசன்னா, 48வது நாள் கடைசி நாளான இன்று பக்தர்களுக்கு கோவிலில் நேரடியாக அத்திவரதரை தரிசிக்க அனுமதி இல்லை என்றாலும் கூட தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் எல்லோரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி வாயிலாக கடைசி நாளான இன்று பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த சிறப்பு தீபாராதனையும் கூட பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த வகையில இப்போ உற்சவர் சிலை இன்னும் சற்று நேரத்தில் அத்திவரதரை வந்து சந்திக்க இருக்கிறது. உற்சவர் சிலை புறப்பட்டு விட்டதா? எந்த நேரத்தில் சரியாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது? மாலை 5:30 மணிக்கு அத்திவரதரை சந்திக்க உற்சவர் புறப்பாடு செய்யப்படும் என பட்டாச்சாரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு உண்டான ஏற்பாடுகள் தற்சமயம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம நேரடியில் பார்க்க முடிகிறது. அத்திவரதருக்கு உண்டான சிறப்பு பலகாரங்கள், அதே போல் அத்திவரதருக்கு தேவையான சம்பிரதாயங்கள் செய்வதற்கு உண்டான சிறப்பு அபிஷேக பொருட்களை இங்கே கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் உற்சவர் வைக்கப்பட்டிருந்த வாகன மண்டபத்தில் இருந்து வரிசையாக அத்திவரதற்கு தேவையான அந்த பலகாரங்களையும் மாலைகளையும் அதே போல் அதுக்கு உண்டான அபிஷேக பொருட்களையும் வந்து வரிசையாக அர்ச்சகர்கள் கொண்டு செல்வதை நம்மால் தற்போது பார்க்க முடிகிறது. சரியாக 5:30 மணிக்கு அத்திவரதரை சந்திக்க உற்சவர் புறப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணைப்பில் பிரசன்னா, தொடர்ந்து பேசலாம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி 48வது நாள் கடைசி நாளான இன்று அத்திவரதர் அனந்தசரஸ் குளத்திற்குள் மீண்டும் வைக்கப்பட உள்ளார். கடைசி நாளான இன்று அவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நின்ற கோலத்தில் இருக்கும் அத்திவரதருக்கு. தொடர்ந்து மற்றொரு புறம் அனந்தசரஸ் குளத்திற்குள் அவர் வைக்கப்படவிருக்கிறார். அந்த குளம், கோயில், இது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். 48 நாள் தரிசனத்திற்கு பிறகு அத்திவரதர் இன்று இரவு 7 மணிக்கு மேல் அனந்தசரஸ் குளத்தில் வைக்கப்படவிருக்கிறார். இந்த 48 நாட்களில் சுமார் 1 கோடி பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அத்திவரதர் குளத்திற்குள் வைக்கப்படும் அந்த நிகழ்வில் பட்டாச்சாரியார்கள் மற்றும் சில பணியாளர்கள் மட்டுமே இருப்பார்கள். பக்தர்கள் வேறு யாருக்கும் இந்த ஒரு நிகழ்வில் பங்கு கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை. அத்திவரதர் தரிசனம் நிறைவடைந்ததால் காஞ்சிபுரம் நகரமே வெறிச்சோடி காணப்படுவதாகவும் நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை அளித்த வண்ணம் இருந்தார்கள். தற்போது அத்திவரதர் சிலைக்கு, நின்றகோலத்தில் இருக்கும் அத்திவரதர் சிலைக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் திருமிகு சிந்துஜா நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். திருமிகு சிந்துஜா, இந்த 48வது நாள் பக்தர்களுக்கு நேரடியாக அத்திவரதரை பார்ப்பதற்கான அனுமதி இல்லை. ஆனாலும் இந்த 47 நாட்களில் எவ்வளவோ கோடி மக்கள் தரிசித்து விட்டார்கள் அத்திவரதரை. பார்க்காத மக்கள், அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆதங்கம் இருக்கும், அத்திவரதரை பார்க்கவில்லை அப்படின்னு. அவர்களுக்கு என்ன சொல்றீங்க? நிச்சயமா, அதாவது ஹிந்து தர்மத்திலேயே இந்த நாளை இன்னைக்கு கோவிலுக்கு போனோம், இப்படிதான் நீ இறைவனை பார்க்கணுங்கிறது கிடையாது. நம்ம மனசே கோயில், அதுக்குள்ள இறைவன் வாசம் செய்கிறாருங்கிறது இந்து மதத்தினுடைய தத்துவமே. வாயிலார் நாயனார், பூசலார் நாயனார்லாம் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு சிவபெருமான் வந்தது ஐதீகம். அதனால நம்மளால அத்திவரதரை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தமே வேண்டாம். அதனால்தான் இன்னைக்கு தொலைக்காட்சிகள் வாயிலாகவும், வாட்ஸ்அப், பேஸ்புக் வாயிலாகவும் அத்திவரதரை பார்க்காத ஒருத்தர் கூட இருக்க முடியாது பூலோகத்துலங்கிற அளவுக்கு அத்திவரதரை எல்லாரும் கண்ணார தரிசனம் பண்ணியாச்சு. சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்தையனார் அகலா அன்புடன் கொண்ட அயமேத வேள்வியின் மேல் புகழோங்கு பொன்மலை அன்னவோர் புண்ணிய கொடியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே அப்படிங்கிற இந்த பாடல் வந்து அத்திவரதர் எப்படி வந்தார்? கிருஷ்ணயுகத்துல பிரம்மா பூஜை செய்து அந்த அத்திவரதர் பொன்மலை போல ஜொலித்து கொண்டு புண்ணிய கோடி விமானத்தின் கீழே வந்தாருங்கிற பாடலை பார்த்தோம். அதாவது இந்த 40 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அத்திவரதர் நமக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா அத்திவரதருக்கே கொடுத்து நீண்ட கைகள் இந்த வரதராஜ பெருமானுக்கே. அதனால நம்ம அவரை பார்க்க முடியலையேன்னு வருத்தமே வேண்டாம். மனசுக்குள்ள நினைத்தாலே நமக்கு வல்வினைகள் நீங்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியங்கள் கிட்டும். எல்லாத்த விட நமக்கு என்ன வேணும்னா பணம் வேணும், காசு வேணுங்கிற எண்ணம் கூடாது. பக்தி மாறாத இருக்கணும். பெருமானே எத்தனை தரம் பிறவா வரம் தாரும் பெருமானே,
பிறந்தாலும் உன் திருவடி மறவா வரம் தாரும் பெருமானே அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுதலா இருக்கணும் அந்த பெருமான்கிட்ட. நிறைய பேர் கேட்கும்போது அத்திவரதரை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்லாம் கேட்கும்போது, இறைவனை பார்த்தா என்ன கிடைக்காது, நமக்கு என்ன பிரார்த்தனை வைக்கணுமோ அது பெருமானுக்கே தெரியும், இறைவனுக்கே. அதனால நம்ம மனசையே அவனுக்கு காணிக்கை ஆக்கியாச்சு. இதை விட நமக்கு உலகத்துல வேற என்ன வேணும்? கொண்டாட்டமா பார்த்தோம் அந்த 48 நாள் 7 கோடி பேர்ல 1 கோடி பேர் வந்து பார்த்தாச்சு. அப்படிங்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆன்மீக புரட்சின்னு சொல்லலாம். நாத்திகர்கள் பூமின்னு மார்த்தட்டி கொண்ட இடத்துல இது ஆன்மீக பூமி, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அவதரித்த பூமி அப்படிங்கறது மறுபடியும் ஆணி அடிச்சாப்புல வலியுறுத்தப்பட்டிருக்கு. மக்களுடைய வெள்ளம் அதை நிரூபிச்சிருக்கு. திருமிகு சிந்துஜா, இப்போ அத்திவரதருடைய வைபவத்தின் கடைசி நாள் இன்று சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்படும் அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். இன்னொரு புறமும் காட்சிகளை பார்க்க முடியுது. வெள்ளை துணி போர்த்திய அந்த கூடைகள், பித்தளை பாத்திரங்களில் என்ன சமர்ப்பணம் செய்கிறார்கள் இன்றைக்கு அத்திவரதருக்கு? கடைசி நாளான இன்று சிறப்பு சமர்ப்பணமாக என்ன செய்வார்கள்? அதாவது அது அந்த ப்ரொசீஜர் வந்து வெளியில தெரியாது. இந்த கோவில் பட்டாச்சாரியார்கள் அவருடைய வழக்கப்படி என்ன செய்வார்களோ செய்வார்கள். அது நைவேத்தியங்களா இருக்கலாம். சில நைவேத்தியங்கள் வழக்கமா நம்ம பார்க்கும்போது சுவாமிக்கு நம்ம நைவேத்தியமே பண்ண மாட்டோம், மூடி வச்சு தான் அந்த இறைவனுக்கு படைப்போம். அப்படிதான் அது ஐதீகம். அதனால அந்த கோவிலினுடைய முறை என்னவோ அது ஐதீகமா இருக்கு. அது நைவேத்தியமா தான் இருக்கணும். அது என்ன நைவேத்தியம்னு எனக்கும் தெரியல. ஆனால் அதை வந்து கடைசி நாளன்னைக்கு இறைவனுக்கு அந்த சமர்ப்பித்து அத்திவரதரை குளத்திலிடக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானது காஞ்சி. அதுவும் அத்திவரதர் எழுந்தருளி இருக்கிறதுனால காஞ்சிக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு. ஆமா, அதாவது காஞ்சினாலே காமாட்சியும் வரதராஜ பெருமானும் தான். காமாட்சி விருத்தத்திலேயே அத்திவரதன் தங்கை நீன்னு வரும். அதாவது காமாட்சியை பாடும்போதே அத்திவரதனோட தங்கை தானே நீ அப்படின்னு வரும். அப்படி இந்த காஞ்சிங்கிற க்ஷேத்திரம் பல பல மகான்களை கொடுத்த க்ஷேத்திரம். அரசியல் அறிஞர் சாணக்கியர், பொய்யானந்த உமாந்து, துப்புல் மகாசுவாமி, பல பேர் இந்த காஞ்சிபுர வாசிகள் தான். காஞ்சிபுரம் மண்ணுக்கே உரித்தான பல பெருமைகள் உண்டு. அது போல காஞ்சிபுரத்துல பிறந்தவர்கள், காஞ்சிபுரத்துல முக்தி அடைந்தவர்கள் ஒரு பெரிய லிஸ்டே உண்டு. அதனால நீங்க ஆரம்பத்தையே சொன்ன மாதிரி விழாக்கோலம் பூண்டிருந்த காஞ்சி வெறிச்சோன்றது. பல பேர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் என்ன பண்ணிருக்கலாம் அப்படிங்கும்போது திருப்பதி மாதிரி அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொன்னோம். ஆனால் திருப்பதின்றது ஒரு பெரிய மலை, காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு குட்டி நேரோ அந்த ஊர். ஆனாலும் பல்லவராஜா ரொம்ப பிரம்மாண்டமான நகரமா இது இருந்தது. நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்ல, நகரங்கள்ல தலை சிறந்தது காஞ்சி அப்படின்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட காஞ்சியில ஒரு காஞ்சிபுரத்துல காலே வைக்க முடியாது, வாலாஜா ரோட்லயும் நிக்க வேண்டியதாங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மக்கள் வெள்ளத்தை இந்த பூலோகத்துல இந்த நவீன யுகத்துல நாம எல்லாம் பார்த்தோங்கிறது இன்னுமே ஆச்சரியமான விஷயம். வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரும் வந்து அத்திவரதரை ஒரு தடவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எத்தனை பேரை நம்ம பாக்குறோம். இதுக்காகவே கிளம்பி பாரதத்துக்கு வரணும், அத்திவரதரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பெரிய மக்கள் ஆன்மீக வெள்ளத்தையும் நம்ம பார்த்தோம். அதனால அத்திவரதர் தயாள குணம் படைத்தவர், நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைக்கும் செவிசாய்த்தவர். இப்ப புதிய தலைமுறை வாயிலாக நம்ம எல்லாரும் அத்திவரதரை நீங்க நேர போய் பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் தீர நம்ம கண்ணார கண்டு உளமாற தரிசிக்கிறோம். அந்த எண்ணத்திலேயே நம்ம அத்திவரதர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு, அதை தாண்டி நம்ம மனசுக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட பக்தியோட நம்ம வாழ்க்கையில மேன்மேலும் பக்தி வளரணுங்கிறத அந்த இறைவனிடத்துல வைக்கக்கூடிய முக்கியமான பிரார்த்தனை. நிச்சயமாக நேரடியாக பார்த்து விட வேண்டும், கடைசி நாளாவது அத்திவரதரை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் நிறைய பேர் எண்ணிக்கொண்டிருந்த நிலையில கடைசி நாள் அனுமதி யாருக்குமே பக்தர்களுக்கு அங்க நேரடியாக பார்க்க அனுமதி இல்லை. ஆனாலும் தொலைக்காட்சி வாயிலாக நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு வாய்ப்பாகவும் பக்தர்கள் இதனை பார்த்துக் கொள்வார்கள். இப்போ அத்திவரதரை சயன கோலத்தில் பார்ப்பது, நின்ற கோலத்தில் பார்ப்பது அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்கு. நிறைய பக்தர்கள் 2 முறை 3 முறையெல்லாம் சென்று நின்ற கோலம் சயன கோலம் எல்லாமே பார்த்து விட்டு வந்தார்கள். இப்போ சயன கோலம் பார்ப்பதனால் ஒரு பலன், நின்ற கோலம் பார்ப்பதனால் வேறொரு பலன், அது போல ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல இல்ல. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், யானை பரித்தேரின் மேலழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் வரும் தெய்வ பெருமாள் வந்தார். அத்தி ஊரான் புள்ளை ஊர்வான், அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் பின்துயில்வான், முத்தி மறையாவான், மாகடல் நஞ்சுண்டான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான், தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான்.
திருவாரூரில் பிறக்க முக்தி, காஞ்சியில் வாழ முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி அப்படிங்கும் போது காஞ்சியினுடைய பெருமை நமக்கு புரிகிறது. அப்படி கொண்டாட்டத்தோட அத்திவரதருடைய மேன்மையை பார்த்தோம். இந்த கருட சேவை 2 நாள் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நடந்தது. அப்படி இருக்கும்போது அந்த அத்திவரதர் இருக்கக்கூடிய நேரத்துல கொண்டாட்டமான கருட சேவையும் எழிலையும் நம்ம எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தோம். எந்த இறைவன் கிருத்தயுகத்துல பிரம்மாக்கு அனுகிரகம் பண்ணாரோ, எந்த இறைவன் பிருகஸ்பதி பகவானுக்கு அவருடைய ஞானம் போன போது மறுபடியும் மீட்டு அவருடைய அறிவு கூர்மையை பெற்று தந்தாரோ, அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிப்பார் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. வேகவதி ஆறா சரஸ்வதி ஓடி வரா பிரம்மாவினுடைய அந்த அஸ்வமேத யாகத்தை தடுக்க. அதனாலதான் நம்ம கோவில இருந்து வெளியில வரும்போதே வேகவதி தெருவுன்னே இருக்கு. இதெல்லாம் எத்தனை காலங்களா இருந்தாலும் இந்து மதத்தினுடைய மேன்மையை பறைசாற்றக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பாக்குறதுக்கு, அதை விட்னஸ் பண்றதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த தரம் ஒரு பிராப்தம் கிடைச்சது அப்படிங்கறதே ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம். நிச்சயமாக இனி அடுத்த அத்திவரதரின் தரிசனத்திற்காக இன்னும் 40 ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். அத்திவரதர் நமக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கிற ஆசையோட தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு காத்துட்டு இருக்கோம். என் நெஞ்சம் மேயான் என் சென்னியான் தானவனை வன்னெஞ்சும் கேந்த மணிவண்ணன் முன்னம் சேய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகே தும்மாழியான் அத்தி ஊரான் அப்படிங்கிற பூதத்தாழ்வார். சிறந்த என் சிந்தையும் செங்கண்ணரவும் நிறைந்த சீர் நீள் கட்சி உள்ளும் உறைந்ததும் தேங்கடமும் வெக்காவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தன் துழாய. இப்படி இந்த பெருமான பார்க்காத கண்ணென்ன கண்ணோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெருமான உளமாற தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. நம்ம முன்னமே பார்த்த மாதிரி நடக்க முடியாதவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அது முடியலன்னா கூட நம்ம தொலைக்காட்சி வாயிலாக புதிய தலைமுறையில அத்திவரதர் வெளியில எடுத்த உடனேலேன்னு ஆரம்பிச்சு தொடர்ந்து அத்திவரதருடைய மேன்மையை பார்த்தோம். அத்திவரதர் குளத்திலிடக்கூடிய அந்த உன்னதமான வைபவத்தையும் நம்ம மனசார தொலைக்காட்சி வாயிலாக தரிசிக்கக்கூடிய பெரிய பேரு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மாடர்ன் வேர்ல்டுல இருக்கோம். ஆன்மீகத்தை பார்ப்பதற்கு ஒரு நவீன யுகத்துல இன்னைக்கு தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அகிலம் எல்லாம் ஒன்று திரண்டு காஞ்சியில் சேர்ந்தது என்னடியோ, அத்திவரதன் தரிசனம் கண்டு கண்கள் வியந்து பூச்சிடவோ, 1000 கோயில் மாநகரம் அத்திகிரி என்னும் திருநகரம், தேசிகன் துணை கொண்டிடுவோம் பெருந்தேவி தாயார் மனம் வென்றிடுவோம். 40 ஆண்டு நல்வினையால் அத்திவரதனை பார்த்தேனடி, அனந்த தீர்த்த துயில் நீங்கி ஆனந்த மண்டபம் சேர்ந்தானடி அப்படின்னு இந்த அனந்த துயில் நீங்கி ஆனந்த மண்டபம் சேர்ந்து மறுபடியும் அனந்த தீர்த்தத்துக்கு துயில் செல்லக்கூடிய அந்த பெருமானை பார்த்தோம். நீங்க கேட்டது போல அத்திவரதர் படுத்திருந்தா ஒரு பலனா, நின்றருளக்கூடிய பலனான்னு இல்ல. அது ஒரு சம்பிரதாயம் தான். அத்திவரதரை நிமித்தி வைக்கும்போது அவர் நின்றருளக்கூடிய கோலத்துல இருக்காரு, அவ்வளவுதான். பெருமானை எப்படி தரிசித்தாலும் புண்ணியம், தரிசிக்காவிட்டாலும் மனத்தால் நினைத்தாலே புண்ணியம் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்து தர்மத்தினுடைய ஆணி. வேற நாயன்மாரெல்லாம் மனசுக்குள்ளேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த தர்மம் நம்முடையது. அதனால நம்ம எல்லாரும் அத்திவரதரை உளமாற கண்டு 2059 மீண்டும் அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட, பக்தி மாறாத தன்மையோட அத்திவரதரை பக்தியோடு வழி அனுப்புவோம். அந்த பெருமான் குலத்திலே வாசம் செய்து நமக்காக நித்தியம் நமக்காக தியானம் செய்கிறார். நம்மளோட நல்வினைகள் நமக்காக அருள் பாலிக்கிறதுக்காகவே அந்த அத்திவரதர் நமக்காக சேவை சாதிக்கிறார். நிச்சயமா திருமதி சிந்துஜா, இசையோடு நிறைய விஷயங்கள் அழகாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி.